ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஒருவேளை நாம் சொல்லலாம், இந்த மாதம் நான் நல்லா இருக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை யாராவது சொல்வார்களா? அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லா ஜனங்களும் நான் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தான் எல்லாரும் நினைப்பார்கள். வேதத்தின் அடிப்படையில் யார் நன்றாக இருப்பார்கள் என்று சொல்லி தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் நம்மை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். ஒருவேளை அதை நன்றி அறிவில்லாதவர்களாய் விட்டுவிட்டால் இந்த அஞ்சி பயப்படாதவர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. அவர் அவ்வளோ வல்லமையான தேவன், அவர் வழிநடத்தி வந்தார். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தி நம்மை மீட்டெடுத்த தேவன். ஒருவேளை அதை நாம் மறந்திருப்போமானால் நம்ம அவருக்கு ஒரு அஞ்சியும் பயப்படாதனால ஒரு எச்சரிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம நல்லா இருக்க முடியாது என்று சொல்லி நம்ம அவிசுவாசிகளோடு கூட நம்ம பிணைக்கப்பட்டு நம்ம பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து விடுவோமானால் அதில் நமக்கு தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஆகவே நம்ம எகிப்தில் இருந்ததான ஆராதனை முறைமைகளை விட்டு ஆற்றோரங்களில் இருக்கிறதான எல்லா விக்கிரக வழிபாடை விட்டு வந்த பிறகு தேவனுக்கு அஞ்சி தேவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நன்றாயிருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றாக இருக்க வைப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, வேதத்தின் அடிப்படையில் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்து இருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். உமக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவரை ஒவ்வொருவருக்கு தாரும். அஞ்சி நடக்க கிருபைதாரும். ஆண்டவர் நன்றாயிருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக, ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் நன்றாயிருக்க பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபித்து கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.